திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இன்னைக்கு 192வது பாடல். இருப்பவள் திருப்புகழ். திருத்தணிகை தலத்தில் பாடியிருக்காரு. இந்த திருப்புகழை விருப்பத்தோட பாடணும்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறைஞ்ச நேரத்தில் போடணுன்னுட்டு எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. குருஜயா அவங்க தவறாமல் அழகாக பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம டாக்டர் பெரியசாமி அவரும் விடாமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவர். இன்னும் நிறைய பேர், நிறைய அன்பர்கள். அவங்க ஒரு சில பேர்லாம் எனக்கு சரியாக கூட்டி படிக்க தெரியல. ஆகையினால நிறைய கமெண்ட் பண்ணுற அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுடைய அன்பை அள்ளி கொடுங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குறுகிய நேரத்தில் எல்லாருக்கும் கேட்டு பயனடையணும் அப்படின்றது இது முருகப்பெருமானுடைய திருவருளால் இந்த தொண்டு. இதை நீங்கள் தான் சிறக்க வைக்கணும். உங்களுக்கு தகுந்த மாதிரியான நேரத்தில் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இதுக்கான சந்தம் தன 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 தனதானா. பாடலை படிச்சுட்டு இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இருப்பவள் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும். இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக சகத்தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே. தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ. கருப்புவில் வளைத்து அணி மலர்கனை தொடுத்து இயல் களிப்புடன் ஒளித்தெய்த மதவேளை கருத்தினில் நினைத்து அவன் நெருப்பெழ நுதற்படு கணற்கனி லெரித்தவர் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே. புயற்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்பொரு பெருமாளே. எவ்வளோ ஒரு அருமையாக இந்த பாட்டை பாடியிருக்கார் பார்த்தீங்களா. இப்போ வாங்க இதுக்கான நம்ம சொல் விளக்கத்தை பார்ப்போம். உயிர் போகும் தொலையா வழிக்கு உற்ற துணையாய் இருக்கும் அவள் போன்ற திருப்புகழை பாருங்க. நம்மளுடைய உயிர் போகும் தொலையா வழிக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு உற்ற துணையாக இருக்கும் அவள் போன்ற திருப்புகழ். எவ்வளோ ஒரு அருமையாக விளக்கி சொல்லியிருக்கார் பாருங்கள். இதை விட வேறு ஒரு விளக்கம் வேணுமா? இந்த திருப்புகழில் எப்படி ஒரு விளக்கம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அழகாக இதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கார் பாருங்கள். அவள் போன்ற திருப்புகழை உயிர் போகும் தொலையா வழிக்கு உற்ற துணையாய் இருக்கும் அவள் போன்ற திருப்புகழை ஆர்வத்தோடு படிப்பவர்களுடைய சங்கடங்களை அறுத்தெறியும் என்ற உண்மையை எடுத்து சொல்லுகின்ற இந்த திருப்புகழை படிக்கிறதுனால அவங்க ஆர்வத்தோடு அவங்களுடைய சங்கடத்தை எல்லாம் அறுத்தெறியக்கூடியது. இதை எடுத்து சொல்லுகின்ற இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றும் அகத்துறை பாக்கள் இலக்கணம் இலக்கியம் என்றும் நால்வகை கவிகளையும் உள்ளத்தில் தரிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் ஆகிய உன் அடியார்களை
இப்படியெல்லாம் பாடுறவங்க, படிக்கிறவங்க, இதை கவிதையாக பாடுறவங்க எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் பாடுறவங்க இருக்காங்க. பாடவே தெரியாது, எனக்கு படிக்க தான் தெரியும், நம்மளை மாதிரி படிக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் நினைக்கிறவங்க திருப்புகழை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆகிய உன் அடியார்களை மிகவும் இவ்வுலகில் புகழாமல் தங்கள் மார்பாலும் முகத்தாலும் மனத்தை உருக்கச் செய்யும் சாமர்த்தியசாலிகளான பொதுமகளின் மயக்கத்தில் நான் விழலாமோ? உன்னை இந்த திருப்புகழை, இந்த இலக்கண தமிழ், நாடக தமிழ் இப்படியெல்லாம் பாடி புகழாமல் இந்த மாதிரியான நான் எண்ணத்தில் போகலாமா? கூடாது என்றபடி பொதுமகளிர் மயக்கில் நான் விழலாமோ? அதை கூடாது என்றபடி அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஏன்னா இருக்கக்கூடாது, அதை சொல்கிறாரு. கரும்பு வில்லினை வளைத்து அதில் அழகிய மலர் பானங்களை தொடுத்து மிகச் செருக்குடன் ஒளிந்திருந்து செலுத்திய மன்மதனை தன் மனதில் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த மன்மதன் எரிந்து சாம்பலாகும்படி தன் நெற்றிக்கண்ணால் எரித்தவரும் முருகப்பெருமான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் அவதி விடுவாங்க. அப்போ தேவர்கள்லாம் மகாவிஷ்ணு எல்லாம் வந்து கூடிக்கின்னு மன்மதனை எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஏப்பா என்னப்பா அவர் பாட்டுக்கு போய் தவத்தில் உக்காந்துன்னு இருக்காரு, அவங்களையும் அந்த அம்மாவும் இப்படி இருக்கிறாங்க, நீங்களும் சரியில்லை, போய் அவங்க மனசில் போய் பூந்து அவருடைய மனசில் ஆசையை விளைச்சாதானே முருகப்பெருமான் வந்து உதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அங்கம் நொந்து பெக்கிற வேலை இல்லைன்னுட்டு யாரோ ஒருத்தவங்க சாபம் விட்டுட்டாங்க. ஆகையினால முருகப்பெருமானை பெற்றெடுக்கிற அளவுக்கு அந்த அம்மா பார்வதி இல்லை. ஆகையினால இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் முயற்சி பண்ணணும் இல்லையா? முருகர் வந்து உனக்கு ஒரு புள்ள பிறந்து அசுரர்கள்லாம் அழிப்பாங்க, அப்போ உங்களுடைய விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களே. இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கலையே. எப்போ தான் முருகப்பெருமான் வந்து தோன்றுவார், எங்களுடைய கஷ்டங்கள்லாம் எப்போ தீரும், சிவபெருமானுக்கு எப்போ ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு நினப்பில் எல்லாரும் வந்து மன்மதனை கிளப்பி அனுப்புவாங்க. அவர் சொல்லிகிட்டே தான் போவார், என்னை எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டிட்டீங்க, அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ரதியும் அழுவாங்க, அவரை போய் நம்ம இது பண்ணுறதுன்னா முடியுமா அப்படின்னுட்டு இவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம், எப்பா சிவா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவர் நினச்சி அந்த அம்பை தொடுக்கிறதுக்குள்ளேயே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சிடுறார். அதை அழகாக அந்த மன்மதன் எரிந்து சாம்பலாகும்படி தன் நெற்றிக்கண்ணால் எரித்தவரும் கையிலை மலையிலே வீற்றிருப்பவரும், அந்த கைலை மலையில் அமர்ந்திருக்கோம் சிவபெருமானை சொல்கிறாரு. பர்வத குமாரி உமாதேவிக்கு தன் இடப்புறத்தை தந்தவருமான பரமசிவன் பெற்ற மகனே. வேற யாரும் சரிபாதி கொடுத்தவங்கள, நம்ம சிவபெருமான் மட்டும்தான் மகளிருக்கு அன்னைக்கே சரிபாதி கொடுத்துட்டார். நீ பாதி நான் பாதிம்மா, இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது அப்படின்னுட்டு அன்னைக்கே அவர் நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு சொல்லி சரி பாதியை கொடுத்துட்டார். மகாவிஷ்ணு இந்த இதயத்தில் தான் இடம் கொடுத்தார். ஆனால் நம்ம சிவபெருமான் அங்கத்திலேயே சரி பாதியை கொடுத்துட்டார். அந்த மாதிரி அதை புகழ்ந்து சொல்கிறார். பர்வத குமாரி உமாதேவிக்கு தன் இடது புறத்தை தந்தவருமான பரமசிவன் பெற்ற மகனே. பெண்ணை பெண்ணாக மதிக்கிறாங்களா? படைச்சவனே சொல்லியிருக்கான், பெண்ணை பெண்ணாக மதிக்கணும், அவங்களுக்கு சரிபாகம் எல்லாத்துலேயும் உரிமை கொடுக்கணும், அவங்க இல்லைன்னா நம்ம எந்த நிலையிலையும் ஒழுங்காக இருக்க மாட்டோம் அப்படின்றத அருமையாக சிவபெருமான் உணர்த்தியிருக்காரு. அப்போ கூட நம்ம மக்களுக்கு தெரியல. மேகங்கள் தங்கும் சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஊராகிய இனிமை வாய்ந்த திருத்தணி மலையில் விருப்பம் கொள்ளும் பெருமாளே. இந்த திருத்தணி மலையை
அவ்வளோ அழகாக சோலைகளும் வயல்களும் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறாரு. இந்த திருப்புகழை விருப்பத்தோடு பாடுங்க. நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட சொன்னாங்க, பாடுறேன், ஒன்றும் நடக்கலை, அதை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது. நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி தான் நம்ம நினைக்கணுமே தவிர அடுத்தவங்களை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி இது எனக்கு வேணும் அப்படின்னுட்டு நான் நினச்சி தினந்தோறும் நான் திருப்புகழை படிக்க ஆரம்பித்தேன்னா அதுக்கான வேலையை முருகப்பெருமான் பார்க்க ஆரம்பிச்சுடுவார். என்னடா இந்த பொண்ணு விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்குது, இந்தம்மா புடி எடுத்து கிளம்பு அப்படின்ட்டு. அது நமக்கு கெட்ட தீவினையாக வர்றதா இருந்தாலும் திருப்புகழை படிக்கிறதுனால நல்வினையாக வந்து சேரும். இப்போ இதனால் நம்மளுக்கு இந்த இப்போ கேட்குற பொருளால் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஏடாகுடம் வர்றதா இருந்தாலும் அதனால் கொடுக்காத வச்சுருப்பாங்க. நம்ம திருப்புகழை பாடி, அதாவது நல்ல வழியில், அதுக்கு தான் சொல்லுவாங்க நல்ல வழியில் ஒரு பொருள் பணம் சம்பாரித்தோம்னா எங்கன்னா தொலைஞ்சிட்டா கூட யார் கண்லேயும் கிடைக்காது, அந்த இடத்துலையே இருக்கும். நான் இதை நிறைய முறை நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய ராசிக்கு நான் எங்கே பணம் கொடுத்தாலும் திரும்ப வராதுன்னு ஒரு ஜோசிக்காரனில், நானே ஜோசியம் பார்க்குறவ தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஆனால் என்னுடைய முருகப்பெருமானை வேண்டி அழுது நின்று கேட்ட உடனே வராத பணமெல்லாம் என் கைக்கு வந்து சேருது. என்றைக்கு நான் திருப்புகழை தொட்டனோ அன்றைக்கே என்ன பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டார். நீ என்றைக்கு இப்படியே சீரும் சிறப்புமாக இருமா, உன்னை நான் ஒரு நாளும் கண்கலங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பணமெல்லாம், இழந்த பணமெல்லாம் திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினால் தலைவிதியையே மாற்றி எழுதக்கூடிய முருகப்பெருமான், நீ வராது போவாதிய ராசிக்கு இப்படிதான்ற அந்த வார்த்தையே பேசாதீங்க. உன்னை சரணடைஞ்சிட்டேன் முருகா, எனக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதையெல்லாம் நீ எப்படி சரி பண்ணணுமோ அதை சரி பண்ணி எனக்கு நல்ல வாழ்வு மலரணும், எகிச்சு மகிழ்ச்சி பேசுகிறவங்க எதிரில் நாங்கள் நல்லபடியாக இருக்கணும் முருகா, நீ போட்ட பிச்சை அது என்னன்னைக்கும் நிலச்சிருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொடுத்ததை யாராலையும் பறிக்க முடியாது, அப்படி ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்புகழை விருப்பத்தோடு பாடுங்க. திருச்சிற்றம்பலம். இருப்பவள் திருப்புகழ். திருத்தணிகை தல அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். தன 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 தனதானா. இருப்பவள் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடுமென ஓதும். இசை தமிழ் நடத்தமிழ் மெனத்துறை விருப்புட நிலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தலத்தினில் நவிற்றுதல் அறியாதே. தலத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ. கருப்பு வில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளித்தெய்த மதவேலை. கருத்தினில் நினைத்தவர் நெருப்பெழ நுதற்படு கணற்கனில் எரித்தவர் கையிலாய. பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்த தருசேயே. உயர்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே. பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே. இருப்பவள் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடுமென ஓதும். இசை தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புட இலக்கிய இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தலத்தினில் நவிற்றுதல் அறியாதே. தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ. கருப்பிவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் களிப்புடன் ஒளித்தெய்த மதவேலை. கருத்தினில் நினைத்தவர் நெருப்பெழ நுதற்படு
கணற்கணில் எரித்தவர் கையிலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பத உமைக்கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே புயற்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. மீண்டும் மீண்டும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுக்குறாங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.